தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/5/2015 திங்கட்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இரவு 10:48 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம். கார்த்திகை என்பதனாலே இன்றைக்கு விரதமிருந்து கந்தப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்று தெரிவித்து, இனி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, மகான்கள் வழிபாடு மகத்துவம் தரும். புராதன காலத்திலே வாழ்ந்த மகான்களெல்லாம் இருக்கிறார்களே, அவர்களுடைய சிலைகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த மகான்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைத்தால் மகத்துவமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மகான்களில் ஒருவரை பற்றித்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். பொதுவாக ஒரு காலத்திலே பார்க்கடலை கடைந்தார்கள். அப்படி பார்க்கடலை கடைந்த பொழுது ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள் இருந்தார்கள். வாசுகி என்ற பாம்பை மத்தாக போட்டு கடைந்த பொழுது முதலிலே விஷத்தை அது கக்கியது. விஷத்தை கக்கிய போது எல்லோரும் விலகி கொண்டார்கள். பிறகு அந்த பார்க்கடலிலிருந்து ஒவ்வொரு பொருளாக நல்ல பொருளாக வந்தது. அதிலிருந்து கற்பக விருட்சம் வந்தது, காமதேனு வந்தது, தன்வந்தரி வந்தது, காயத்ரி வந்தது, இப்படி இலக்குமி வந்தது. அதற்கு பிறகு மூதேவியும் வந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை எடுத்துக்கொண்டார்கள். பொதுவாக பார்க்கடலை கடைந்த பொழுது மகாலட்சுமி வந்தவுடனே அதை விஷ்ணு ஏற்றுக்கொண்டு விட்டார். ஐராவதம் என்ற வெள்ளை யானை வந்தது, அதை இந்திரன் ஏற்றுக்கொண்டு விட்டார். காமதேனு என்று நினைத்ததையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு பசு வந்தது, அதை வசிஷ்டர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதற்கு பிறகு மூதேவி வெளிவந்தது. மூதேவி என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மூதேவி சீதேவி வந்தால் அந்த இல்லம் சிறப்பாக இருக்கும். மூதேவி வந்தால் என்னாகும் என்பது உங்களுக்கு தெரியும். பார்க்கடலிலிருந்து தலைவிரி கோலமாக மூதேவி வந்தாளாம். வந்தபொழுது அவளை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவர்களும் பயந்து ஒதுங்கிவிட்டார்கள், அசுரர்களும் பயந்து ஒதுங்கிவிட்டார்கள். உடனே மூதேவி தலைவிரி கோலமாக வந்து அழுதாள். என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லையே, யார்தான் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று கேட்டார். அப்படி கேட்டபொழுது தேவர்களெல்லாம் சொன்னார்கள், உனக்கென்று ஒரு சில இடம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த இடத்தைத்தான் இப்பொழுது உங்களுக்கு நான் தெரிவிக்கப் போகின்றேன். பொதுவாக அழுகை நிறைந்த இடங்கள், அழுகை சத்தம் கேட்கின்ற இடங்கள், தலைவிரி கோலமாக பெண்கள் இருக்கின்ற இடங்கள், அசுத்தம் நிறைந்த இடங்கள், பாழடைந்த வீடுகளெல்லாம் உனக்குத்தான் சொந்தம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் பாருங்கள், அழுகை நிறைந்த இல்லங்கள் எல்லாம் மூதேவி குடியிருப்பாள் என்று சொல்கின்றார்கள். சுத்தமாக இருக்க வேண்டும், அதனால் தான் சுத்தம் சோறு போடும் என்பார்கள். அசுத்தம் நிறைந்த இடத்திலெல்லாம் மூதேவி தான் வாசம் செய்வாளாம். தலைவிரி கோலமாக இருக்கிற பெண்கள் வசிக்கின்ற இடங்கள், குட்டிச்சுவராக இருக்கிற இடம், பாழடைந்த வீடுகள், பாழடைந்த இல்லங்களிலெல்லாம் மூதேவி குடியிருப்பாள் என்று சொல்கின்றார்கள். அவளுக்கென்று அந்த இடத்தை ஒதுக்கியதாக சொல்வார்களாம். இப்படி வருகின்ற பொழுது அந்த பார்க்கடலிலிருந்து வந்த காமதேனுவுக்கு நந்தினி என்று பெயரிட்டு வசிஷ்டர் பெருமான் தன்னுடைய குடிலுக்கு கூட்டிச் சென்று விட்டார். அப்பொழுது விஸ்வாமித்திரர் ஒரு மிகப்பெரிய கௌசிக மகாராஜாவாக வாழ்ந்தார். மகாராஜாவாக இருந்து துறவியாக மாறியவர் விஸ்வாமித்திரர். அவர் அந்த படைபலத்தோடு ஒரு காட்டு வழியில் வந்த பொழுது வசிஷ்டரை பார்த்தார். அவருடைய அனைத்து படைபலத்திற்கும் சாப்பாடு வேண்டும் என்று வசிஷ்டரிடம் கேட்டார். நான் தருகிறேன் என்றார். ஒரு முனிவர் தருவாரா என்று யோசித்தார். அந்த குடிலுக்குள்ளிருந்து சாப்பாடு வந்து கொண்டே இருந்தது. காரணம் என்ன என்று அவருக்கு புரியவில்லை, விஸ்வாமித்திரருக்கு புரியவில்லை. அவர் ராஜாவாக இருந்த காலத்திலே புரியவில்லை. உள்ளே போய் பார்த்தார். அவருக்கென்று ஒரு பசு அங்கே இருந்தது, அதுதான் அந்த காமதேனு. அதற்கு நந்தினி என்று பெயர் சூட்டி வைத்தார். அதனிடம் சொன்னார், இன்றைக்கு படை 1000 பேர் வந்திருக்கிறார்கள், 1000 பேருக்கு சாப்பாடு கொடு என்றார். உடனே சாப்பாடு வந்தது. கேட்டதையெல்லாம் இந்த பசு கொடுக்கிறதே என்று உடனே அந்த மகாராஜாவாக இருந்த விஸ்வாமித்திரர் கேட்டார், இந்த நந்தினி என்ற பசுவை எனக்கு தருகிறாயா என்று கேட்டார். அவர் கொடுக்க மறுத்து விட்டார். சரி, நானும் என்னுடைய தவ வலிமையால் அதே பசுவை பெறுகிறேன், நானும் உனக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுகிறேன், நானும் ஒரு பெரிய மகானாக இருக்கிறேன், வரப்போகின்றேன் என்று சொல்லி ஒரு சபதம் ஏற்றார். அந்த கௌசிக மகாராஜா பிறகு கடுந்தவம் புரிந்து சப்த ரிஷிகளில் ஒருவராக விளங்குகின்ற விஸ்வாமித்திரராக விளங்கினார். அந்த விஸ்வாமித்திரர் தான் சொர்க்கத்தையே அமைத்து கொடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. ஒருவருக்கு சொர்க்கம் தேவை என்று சொன்னவுடனே நடுவிலேயே சொர்க்கத்துக்கு கீழே ஒரு சொர்க்கத்தை அமைக்கிற ஆற்றல் அந்த விஸ்வாமித்திரருக்கு வந்ததாம். மிகுந்த கோபக்காரராக விளங்கினார்.
அந்த விஸ்வாமித்திரர் மகரிஷிக்கு உலகெங்கிலும் கோவில் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் கோவில் உண்டு. அதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். திருநெல்வேலிக்கு, அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடிந்தகரை என்ற ஊருக்கு அருகிலே விஜயாவதி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த விஜயாவதியிலே வேறு எங்கும் இல்லாமல் ஒரு தனி கோவில் விஸ்வாமித்திரருக்கென்றே இருக்கிறது. சமீப காலத்திலே நான் இதை கேள்விப்பட்டு அங்கு சென்று பார்த்தேன். அவருடைய அந்த உருவம் அங்கே இருக்கிறது, பூஜை நடக்கிறது. அவரே ஸ்தாபித்த சிவலிங்கம், அம்பிகையெல்லாம் அதற்கு பக்கத்திலேயே இருக்கிறது. இரவிலே ஓம் என்ற ஒலி அங்கே கேட்கும். அந்த அருமையான அந்த இடத்திற்கு சென்று தவ வலிமையினாலே அவர் இந்த உலகத்தையே ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக விளங்கி சொர்க்கத்தையே அமைத்த அந்த விஜயாவதிக்கு, விஜயாவதியில் வாழ்கின்ற, விஜயாவதியில் அருள் கொடுக்கின்ற அந்த விஸ்வாமித்திர மகரிஷியினுடைய ஆலயத்திற்கு வாய்ப்பிருக்கும் பொழுது நீங்களும் செல்லுங்கள். மகான்களை வழிபட்டால் மகத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வள்ளிமணாளன் வழிபாட்டினாலே வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள வேண்டிய நாள். வரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. ராசிநாதன் 2இல் இருக்கிறார். எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். செய்தொழிலே லாபம் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். 2இலே சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கின்ற நாள் இந்த நாள். தடைகள் தவிழ்பொடியாகிவிடும். சூரியபலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. இடம் பூமியாலும் லாபம் உண்டு. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர ஒத்துழைப்பு செய்வார்கள். மிதுனராசி நேயர்களே, சுக்கிரபலத்தோடு இன்றைக்கு நாள் பிறந்திருக்கிறது. எனவே கல்விக்காக எடுத்த முயற்சி உங்களுக்கு கைகூடும். காரணம், ராசிநாதன் புதன் சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். 2இலே குரு. நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கடல் தாண்டி வரும் செய்தி காதினிக்க செய்யும். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. பிள்ளைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கடகராசி நேயர்களே, தொழிலில் லாபம் 2 மடங்காக உயரும் நாள். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். இன்றைக்கு குருவின் உச்சத்தில் இருக்கிறது. எனவே நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளமகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றன. உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேவையில்லாத பயணத்தால் தேக நலன் பாதிக்கப்படும் நாள். இன்றைக்கு தேவையில்லாத பயணங்கள் உங்களுக்கு வரலாம். அவற்றை தடுத்துக்கொள்வது நல்லது. நண்பர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். என்ன இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் காரியங்கள் திருப்திகரமாக முடியும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று கவலைப்படுவீர்கள். பெண்வழி பிரச்சனைகள் தலைதூக்கலாம். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வீண் விவாதங்களில் தலையிடக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். பயணத்தால் பலன் கிடைப்பதும் அரிது. எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள் என்று கூட சொல்லலாம். துணையாக இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் கிடைக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் ஏற்படும். வைத்திய செலவுகள் உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்களா என்பது சந்தேகம்தான். இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் பொறுமையை கடைப்பிடித்து பெருமை காண வேண்டிய நாளாகவே இந்த நாளை கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாள். குடும்ப உறுப்பினர்களால் செலவுகள் அதிகரிக்கும். 8ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. எனவே அரசியல்வாதிகளாலும் அல்லல்கள் உண்டு. அடுத்து இருப்பவர்களாலும் தொல்லைகள் உண்டு. செவ்வாய் பலம் மேலோங்கி இருப்பதால் இடம் பூமியால் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். பத்திரப்பதிவில் தடைகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கார்த்திகை விரதம் இருந்து கந்தனை வழிபட்டால் நேர்த்தியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வருங்கால நலங்கிறது எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். தொழில் லாபம் எதிர்பார்த்தபடியே உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். என்று இதை செய்வோமா அதை செய்வோமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். அஞ்சல் வழியில் ஆச்சரியப்படத்தக்க தகவல் வந்து சேரப்போகின்றன. 7ஆம் இடத்திலே செவ்வாய். செவ்வாய் தன் வீட்டை தானே பார்ப்பதால் இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்றெல்லாம் ஆர்வம் கொண்டிருந்தவர்களுக்கு அது நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரப்போகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு.
தனுசு ராசி நேயர்களே, உதிரி வருமானங்கள் பெருகும் நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் விலகுவார்கள். ஊர்மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நேற்று பாதியில் நின்ற பணியை இன்று மீதியும் தொடருவீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடும். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் நாள். மனை கட்டுவதில் ஆர்வம் கூடும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் சஞ்சலங்கள் அடிக்கடி தலைதூக்கலாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் கொள்ளுங்கள். நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்வதுதான் நல்லது. குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் தடைகள் அகல வைக்கும் ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. எனவே அந்த குரு பார்வையை பலப்படுத்தும் விதத்தில் நீங்கள் இன்றைக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை குருமூர்த்தமாகத்தான் வரச் சொன்னார். எனவே அந்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். முன்னேற்றத்திற்கு அது வித்திடும். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். பக்குவமாக பேசி காரியங்களையும் நீங்கள் சாதித்துக்கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆதாயம் வர வழியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைவது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்று மாலை நேரத்திலே மகிழ்ச்சி பயணம் உண்டு. மீனராசி நேயர்களே, அயல்நாட்டிலிருந்து வரும் தகவல் ஆச்சரியப்பட வைக்கும் நாள் இந்த நாள். ஆரோக்கியம் சீராகும். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். 3ஆம் இடத்திலே செவ்வாய், சூரியன், புதன் சஞ்சரிக்கிறார்கள். எனவே சகோதர வழி ஒத்துழைப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். 2லே சந்திரன் இருப்பதால் தாய் வழி ஆதரவும் உண்டு. 7ஆம் இடத்திலே ராகு, 7க்கு அதிபதி புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். 4, 7க்கு அதிபதி வலிமை இழந்திருக்கின்ற பொழுது அது நன்மையையே செய்யும். எனவே வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும். அதன் தொழில் சம்பந்தமாக ஏற்பாடுகள் செய்திருந்தால் அதிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.